நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்குது தமிழ்நாடு அரசு. ஜூன் மாதத்துக்கான பாமாயில் மற்றும் பருப்பை ஜூலையில் நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே ஜூன் மாதங்களுக்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை ஜூலை மாத முதல் வாரத்துக்கு விநியோகித்து முடிக்கப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் விலைவாசியை கட்டுப்படுத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தினை பாதுகாக்கவும் ஊட்டச்சத்துடன் கூடிய உணவை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் அன்றைய முதல்வர் கருணாநிதியால் 2007ஆம் ஆண்டு முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் துவரம் பருப்பும் பாமாயில் வழங்கிட்டு வராங்க. ஸோ தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழே 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 1 கிலோ துவரம் பருப்பை 30 ரூபாய்க்கும் 1 லிட்டர் பாமாயிலை 25 ரூபாய்க்கும் மானிய விலையில் வழங்கிட்டு வராங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பாமாயில் மற்றும் பருப்பை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. ஸோ 2024 தேர்தல் நடைமுறை விதியில் இருந்த காரணத்தினால துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டை கொள்முதல் செய்யறதுக்கான அரசாணை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போட்டாங்க. அதுக்கான கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பர்ச்சேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா விநியோகிச்சுட்டு வராங்க. ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஒரு சில கடைகளில் பெட்டிங் இருக்கும். ஸோ பெட்டிங் இருக்கிற கடையில் சீக்கிரமாக கிடைச்சிரும். இது குறித்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்த காரணத்தினால இதுக்கான அனுமதி பெறுவதில் தாமதம் ஏற்படுச்சுங்க. அதனால தான் 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் தேவையான துவரம் பருப்பு ஆர்டர் செய்யப்பட்டு அனைத்தும் நியாய விலை கடைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு இருக்குதுங்க. ஸோ வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்துக்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே மற்றும் ஜூன் மாதத்துக்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகிக்கப்பட்டு விடும் என அமைச்சர் சக்கரபாணி உறுதியளிச்சிருக்காரு. இந்த நிலையில் பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூன் 2024 மாதத்துக்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பினை ஜூலை 2024ஆம் ஆண்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதத்துக்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பினை பெற இயலாத ரேஷன் அட்டைதாரர்கள் ஜூலை மாதம் முதல் தேதியிலிருந்து மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறையானது அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பாமாயில் மற்றும் துவரம் பருப்பினை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ தமிழக அரசோட இந்த அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.